விஜயின் அரசியல் அறிவிப்பு. இந்த திடீர் முடிவு தமிழ் சினிமாவை ஸ்தம்பிக்க வைத்ததா? ஒரு முழுமையான அரசியல் நுழைவு பகுப்பாய்வு. அவரது இந்த அதிரடி முடிவு தமிழ் திரையுலகிலும் அரசியல் களத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. ஜோசப் விஜய் சந்திரசேகர் ஜூன் 22, 1974 அன்று சென்னையில் பிறந்தார். அவரது தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் ஒரு புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர் மற்றும் அவரது தாய் ஷோபா சந்திரசேகர் ஒரு பின்னணி பாடகி. 1984 ஆண்டு வெளியான வெற்றி திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான விஜய் 1992 ஆண்டு நாளைய தீர்ப்பு திரைப்படத்தில் தனது முதல் கதாநாயகன் பாத்திரத்தில் நடித்தார். பூவே உனக்காக மற்றும் காதலுக்கு மரியாதை போன்ற படங்கள் அவரை ஒரு காதல் நாயகனாக நிலைநிறுத்தின. கில்லி மற்றும் திருப்பாச்சி போன்ற படங்கள் அவரை ஒரு முன்னணி மற்றும் வணிக ரீதியாக வெற்றிகரமான நடிகராக நிலைநிறுத்தின. துப்பாக்கி, கத்தி, மெர்சல், சர்க்கார், மாஸ்டர், லியோ போன்ற சமீபத்திய வெற்றிகள் அவரது நிலையை மேலும் உறுதிப்படுத்தின. இந்த படங்கள் அவரை மாஸ் ஹீரோவாகவும் பாக்ஸ் ஆபீஸ் வசூல் மன்னனாகவும் மாற்றின. பல படங்கள் 200 கோடி ரூபாய்க்கு மேலும், லியோ 600 கோடி ரூபாய்க்கு மேலும் வசூலித்தன. விஜயின் ரசிகர் மன்றங்கள் 2009 இல் விஜய் மக்கள் இயக்கம் என முறையாக தொடங்கப்பட்டு நலத்திட்டங்கள் மற்றும் சமூக சேவைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. இந்த விரிவான வலைப்பின்னல் அவரது அரசியல் நுழைவுக்கு ஒரு அடித்தளமாக செயல்பட்டது. இரத்த தான முகாம்கள், கல்வி உதவி திட்டங்கள் போன்ற பல்வேறு சமூக பணிகளில் அவரது ரசிகர்கள் ஈடுபட்டுள்ளனர். இது அவரது அரசியல் பயணத்திற்கு வலுவான ஆதரவு தளத்தை உருவாக்கியுள்ளது. பிப்ரவரி 2, 2024 அன்று விஜய் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அவர் அடிப்படை அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவதாக உறுதியளித்தார். வெளிப்படையான, சாதியற்ற மற்றும் ஊழலற்ற நிர்வாகத்தை வலியுறுத்தினார். சென்னை அவரது கட்சியின் தலைமையகமாக செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தி.வி.கே. 2024 பொதுத் தேர்தலில் போட்டியிடாது, ஆனால் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களில் கவனம் செலுத்தும் என்று விஜய் வெளிப்படையாக கூறினார். அவரது கட்சி ஆகஸ்ட் 22, 2024 அன்று தனது கொடியையும் சின்னத்தையும் வெளியிட்டது. தேர்தல் ஆணையத்தில் அவரது கட்சி பதிவுக்கான விண்ணப்பம் பிப்ரவரி 2, 2024 அன்று சமர்ப்பிக்கப்பட்டு செப்டம்பர் 8, 2024 அன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அக்டோபர் 27, 2024 அன்று தனது முதல் அரசியல் உரையில் விஜய் டி.வி.கே. இன் சித்தாந்தத்தை மதச்சார்பற்ற சமூக நீதி மற்றும் தமிழ் தேசியம் என்று கோடிட்டு காட்டினார். அவர் ஆளும் திமுகவை அரசியல் எதிரி என்றும் பாஜகவை சித்தாந்த எதிரி என்றும் விமர்சித்தார். பெரியார் மற்றும் காமராஜர் போன்ற தலைவர்களால் ஈர்க்கப்பட்டு சமூக சமத்துவம், மாநில சுயாட்சி மற்றும் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு போன்ற கொள்கைகளை அவர் வலியுறுத்தினார். விஜயின் திரைப்பட வாழ்க்கையின் உச்சத்தில் அரசியலுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கும் முடிவு தமிழ் சினிமாவுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு. அவரது கடைசி படமான ஜனவரி நாயகன் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த திரைப்படம் அவரது சினிமா பயணத்தின் இறுதி அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது. இது ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரைப்பட விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் விஜயின் பெரிய நட்சத்திர படங்களை நம்பி ஆண்டு முழுவதும் ஏற்படும் இழப்புகளை ஈடு செய்கின்றனர். அவரது புறப்பாடு ஒரு வெற்றிடத்தை உருவாக்குகிறது, மேலும் அவரது பாக்ஸ் ஆபீஸ் இடத்தை யார் நிரப்புவார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி. இது தமிழ் திரையுலகிற்கு ஒரு சவாலான காலகட்டத்தை உருவாக்கும் என்று பலர் அஞ்சுகின்றனர். இயக்குனர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் விஜய் போன்ற ஒரு நட்சத்திரத்தின் உறுதி இல்லாமல் பெரிய அளவிலான திட்டங்களில் முதலீடு செய்ய தயங்கலாம் என்ற அச்சமும் உள்ளது. ரசிகர் பிரிவுகள் மற்றொரு கவலையாகும். அவரது அரசியல் நுழைவு அவரது ஆதரவாளர்களுக்கு உற்சாகத்தை அளித்தாலும் அது அவரது சினிமா ரசிகர் பட்டாளத்தில் பிளவுகளை ஏற்படுத்தலாம். சமூக ஊடகங்களில் இது குறித்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன.
எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்றவர்கள் தங்கள் சினிமா பிரபலத்தை குறிப்பிடத்தக்க அரசியல் சக்தியாக மாற்றினர். ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் போன்ற மற்ற நடிகர்களும் அரசியலில் நுழைந்தனர், ஆனால் குறிப்பிடத்தக்க தேர்தல் வெற்றியை அடைய போராடினர். தமிழகத்தில் 5 முதலமைச்சர்கள் திரைப்படத் துறையுடன் தொடர்புடையவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜயின் அரசியல் நுழைவு சில அம்சங்களில் வேறுபடுகிறது. அவர் தனது திரைப்பட வாழ்க்கையின் உச்சத்தில் அரசியலில் நுழைகிறார், மேலும் திமுக, அதிமுக மற்றும் பாஜக ஆகிய இரு முக்கிய திராவிட கட்சிகளுக்கும் எதிராக தன்னை நிலைநிறுத்துகிறார். இது கடந்த கால நடிகர் அரசியல்வாதிகளின் பாதையிலிருந்து வேறுபட்ட ஒரு அணுகுமுறையாகும். அவரது நட்சத்திர அந்தஸ்து அரசியல் வெற்றியை உறுதிப்படுத்துமா அல்லது எம்ஜிஆரின் நீடித்த அரசியல் அடித்தளம் இல்லாமல் அரசியலில் நுழைந்த மற்ற சினிமா நட்சத்திரங்களைப் போலவே அவரும் இதே போன்ற போராட்டங்களை சந்திப்பாரா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. தமிழகத்தின் அரசியல் களம் தற்போது சமூக ஊடகங்களால் நிறைந்திருப்பதும் ஆழமாக வேரூன்றிய திராவிட கட்சிகள் இருப்பதும் அவருக்கு சவாலாக இருக்கும். விஜயின் அரசியல் அறிவிப்பு ஒரு குறிப்பிடத்தக்க சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரது நடவடிக்கை தமிழ்நாட்டின் தனித்துவமான சினிமா அரசியல் தொடர்பின் தொடர்ச்சியை பிரதிபலிக்கிறது, ஆனால் ஒரு சமகால திருப்பத்துடன். இது தமிழக அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதக்கூடும். இது தமிழ் சினிமாவை ஸ்தம்பிக்க வைத்ததா? ஒரு முழுமையான ஸ்தம்பிப்பு மிகைப்படுத்தலாக இருக்கலாம், ஆனால் அது நிச்சயமற்ற தன்மையையும் அச்சத்தையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. அவரது இறுதிப் படமான ஜனவரி நாயகன் சென்சார் சிக்கல்களால் தாமதமானது அரசியல் தாக்கங்கள் திரைப்படத் துறையை நேரடியாக பாதிக்கக்கூடும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்களின் கவலைகள் நியாயமானவை. அவரது வெற்றி அவரது அபரிமிதமான சினிமா பிரபலத்தை உறுதியான அரசியல் நடவடிக்கையாக மாற்றும் திறனை பொறுத்தது. 2026 சட்டமன்ற தேர்தல்கள் அவரது அரசியல் சாத்தியக்கூறுகளின் ஒரு முக்கியமான சோதனையாக இருக்கும். ஒரு வலுவான கட்சி கட்டமைப்பை உருவாக்குவதும் தனது கொள்கைகளை வாக்காளர்களிடம் திறம்பட கொண்டு செல்வதும் அவரது வெற்றிக்கு அவசியமானதாகும்.